எனக்கு செய்ய போகிறது பாவக்காய் தொக்கு. இந்த தொக்கு வந்து எப்படின்னா, பாவக்காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு, இது கூட வந்து ஸ்பெஷலி வந்து புளியும் வெல்லமும் ஆட் பண்ணால் அதனோட கசப்பு தெரியாது. நம்ம வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி இப்போ செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பாவக்காய் தொக்கு. பாவக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரே தக்காளி, நாட்டு தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக வெல்லம், தேவையான அளவு உப்பு, புளி வந்து நான் நெல்லிக்காய் அளவு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம இன்னும் கரைக்கல. தேவையான அளவு ஆயில், தாளிக்கிறதுக்கு கடுகு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுட்டோம். இப்போது இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்ற போகிறோம். ரிஃபைண்ட் ஆயில் தேவையில்லை. தொக்குக்கு நல்லெண்ணெய் ஒரு 15 ml நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து நான் குட்டிக்கிட்டே கட் பண்ணியிருக்கேன். இது கூட வரப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிடும். பூண்டு இருக்கிறதே தெரியாது. லைட்டாக ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து வந்து தக்காளியும் போட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும். சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, பெருசாக போட வேண்டாம். சின்னதாக போட்டோன்னா ஈஸியாக வந்து நல்லா மசிஞ்சிடும். இப்போ நம்ம பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காய் வந்து பெருசாக போட வேண்டாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் அந்த தொக்கு, அதாவது லைட்டாக நம்ம சாதத்து கூட ரசம் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம். சாதத்து கூடயும் இது வந்து ரசம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரே ஒரு விசில், இல்லைன்னா அந்த விசில் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தொக்கு கூட பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தனியாத்தூளும் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இது தாளிக்கிறப்போ நம்ம வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் என்னென்னா நம்ம தொக்கு செஞ்சோன்னா அந்த வரமிளகாய் வந்து அது இதாக இருக்கும், ஹார்டாக தெரியும் நம்மளுக்கு. அதனால் நான் வரமிளகாய் ஆட் பண்ணல. ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும். பாவக்காய் வந்து நல்லா வேகணும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி வந்து ஊற்றிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளியும் நல்லா கரைச்சிட்டோம். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வந்து நம்ம ஒரு 5 to 10 minutes வந்து மூடி வச்சுட்டோம்னா அது நல்லா சுண்டிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சுண்டணும். ஏன்னா இது வந்து காய் வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். இல்லைன்னா என்ன ஆகுனா காயும் வேகாமல் போயிடும். அதனால் நம்ம அதை எப்போவுமே செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போது வெல்லமும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கசப்பு அந்த புளிப்பு அது வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் வெல்லமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம போட்டுட்டு இப்போ அதுவே மிக்ஸ் ஆகிக்கும். மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா சுண்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்து இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். இது வந்து பொரியலாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு புளி ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் புளி கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் பாவக்காய் தொக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த தொக்கு வந்து நம்ம சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ரச சாதம், தயிர் சாதத்துக்கு பொரியலாகவும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.